3D பிரிண்டிங்ல உருவாக்குன AI ரோபோட்டை வச்சு சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காங்க கோவை கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள். ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் விதமா இந்த மாதிரியான முயற்சியில இறங்கி இப்படி சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காங்க. கப்பல் படை கமாண்டர் கொடியேற்றி வச்சு மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்திருக்காரு. கோவை கருமத்தம்பட்டியில இயங்கிட்டு வரக்கூடிய KPR கல்லூரியில பயின்று வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒன்று சேர்ந்து சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜியை வச்சு அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் பேராசிரியர்கள் ஒன்றிணைந்து கூட்டு முயற்சியோட 3D பிரிண்டிங் மூலமா AI ரோபோட்டை உருவாக்கி இருந்திருக்காங்க. இப்படி AI ரோபோ மூலமா சுதந்திர தினத்தை அவங்க கொண்டாடி இருந்திருக்காங்க. Good morning everyone. Today we celebrate India's 78th Independence Day, a monumental occasion marking the culmination of years of struggle and sacrifice by countless brave souls. We honor the legacy of our freedom fighters, leaders, and citizens who made this day possible. As we reflect on 78 years of independence, we take pride in our achievements in technology, education, and more. This year-end celebration reminds us of our resilience and unity in diversity. LENA has pledged to build a stronger, more inclusive India. Happy Independence Day to my brothers and sisters. I am very happy and proud to be an Indian. அது மட்டும் இல்லாம வான்ல ட்ரோன்ல பறக்க விட்டு இருந்திருக்காங்க. ட்ரோன்ல மூவர்ண கொடிய பறக்க விட்டு இப்படி ரொம்பவே சூப்பரா சுதந்திர தினத்தை இவங்க கொண்டாடி இருந்திருக்காங்க. இந்த சுதந்திர தின விழால இந்திய கப்பல் படை அதிகாரி கமாண்டர் பாலசுந்தரம் அவர்கள் கலந்துக்கிட்டு கொடியேற்றி வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்தியா 2047ஆம் ஆண்டுக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சு தன்னிறைவு அடைந்த நாடா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. மேலும் ஆராய்ச்சியினுடைய முக்கியத்துவம் குறித்து பேசியிருந்திருக்காரு. மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இந்த நிலையில மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு முயற்சியில 3D பிரிண்டிங் மூலமா AI ரோபோவை உருவாக்கி அதன் மூலமா சுதந்திர தினத்தை கொண்டாடி இருந்திருக்காங்க. இப்படி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய இந்த முயற்சி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. மேலும் இந்த விழால தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பு நடத்தி இருந்திருக்காங்க. ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் விதமா ஊக்கத்தொகை வழங்குறதுக்கான திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு.